ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்ங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே சூப்பரான நல்ல டேஸ்டான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மாவு எல்லாத்தையும் சலிச்சு தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் விற்கிற ரெடிமேட் அரிசி மாவு தான் இது. 1/2 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டை அரைச்சி வடிகட்டி அதோட சாறு மட்டும் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டோட வாசனை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டோட வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி எள்ளுக்கு பதிலாக நீங்கள் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பை தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். சால்ட்டுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கலாம். அதிகமாக தண்ணியை ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது சேர்த்துக்கணும் அப்படின்னா உப்பு காரம் தேவை அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ கடாயில் ஆயிலை ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி கிச்சன் ப்ரெஸ்ஸில் தான் செய்ய போகிறேன். அதில் இந்த மாதிரி இருக்கிற அச்சை எடுத்திருக்கேன். ஒரு சில அச்சில் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும், அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மாவை உரலில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம புழிஞ்சிக்கலாம். அதிகமாகவும் ஒரே நேரத்தில் அதிகமாக புழிஞ்சிக்க வேண்டாம். அடுப்பை எப்போதுமே மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடாவை புழிஞ்சாச்சு. உடனே பிரட்டி விட வேண்டாம், கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடுங்க. கரண்டி போட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம டார்க்காக வரணும் அப்படிங்கிறத விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அழுத்தமாக போயிடும். அதனால் இந்த பதத்திலே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஆற வச்ச பிறகு தான் நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். இதோட நீங்கள் அதிகமாக 2 கப் எடுத்துக்கணும் அப்படின்னா மற்ற மாவோட அளவு பொருளோட அளவையும் நீங்கள் டபுளாக்கிக்க வேண்டியது தான். சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.